வணக்கம். இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸர்சைஸ் 9.8ல 8th சம்மோட சொல்யூஷன் பார்க்க போறோம். கொஸ்டின் பாருங்க. Father of a family wishes to divide his square field bounded by x equal 0, x equal to 4, y equal to 4 and y equal 0 along the curve y square equal to 4x, x square equal to 4y into three equal parts for his wife, daughter and son. Is it possible to divide? If so, find the area to be divided among them அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஃபாதர் என்ன பண்றாரு, அவங்க ஒய்ஃபுக்கு, டாட்டருக்கு, சன்னுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீல்டை வந்து ஈக்குவலா பிரிச்சு கொடுக்க போறாரு. 3 ஈக்குவல் பார்ட். அந்த ஈக்குவல் தான் இங்க முக்கியம். அந்த ஸ்கொயர் ஃபீல்டை வரையறதுக்கு அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ரைட் பண்ணிக்கிறேன். என்ன டேட்டா? ஸ்கொயர் ஃபீல்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 4 சைட்ஸ் இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4 வரைக்கும், அப்புறம் y ஈக்குவல் டு 0ல இருந்து y ஈக்குவல் டு 4 வரைக்கும். இது ஸ்கொயர் வரையறதுக்கான ஹிண்ட். அடுத்து இந்த ஸ்கொயரை எப்படி அவர் பிரிக்கிறாருன்னா, ரெண்டு பேராபோலிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பிரிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பேராபோலிக் ஈக்குவேஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, இது ஒரு பேராபோலிக் ஈக்குவேஷன். இன்னொன்னு y ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y, இந்த ரெண்டு பேராபோலிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பிரிக்க போறாருமா. ஸோ டயக்ராம் எப்படி வரைகிறேன்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுட்டு y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, அது வலப்புறம் திறப்புடைய பேராபோலா, ஓப்பன் ரைட் சைடு. உடனே அதோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4yனா மேற்புறம் திறப்புடையது, ஓப்பன் அப்வர்ட்ஸ். ஓகே, இதோட ஈக்குவேஷனையும் அது மேல எழுதி வச்சுக்கலாம். இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. இப்போ லிமிட்டை டிரா பண்ண போறோம் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ரெண்டு பேராபோலாவும் எங்க இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க. அதுக்கான எக்ஸ் வேல்யூ பாருங்க. அதுதான் அவங்க கொடுத்த அந்த 4. இந்த இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? அங்க இருந்து ஒய் வேல்யூ பாருங்களேன். கோடு இப்படி போடலாமா? இதுதான் அந்த ஒய் ஈக்குவல் டு 4. அப்ப அவர் ஸ்கொயர் ஃபீல்டுன்னு சொன்னாங்க இல்லையா கொஸ்டின்ல? 0 to 4, இங்க 4 யூனிட்ஸ், அதே மாதிரி இங்க 4 யூனிட்ஸ், எல்லா சைடுமே பாத்தீங்கன்னா 4 யூனிட் இருக்கும். அப்போ உங்களால ஒரு ஸ்கொயரை வந்து ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஓகே, இப்போ 3 பார்ட் இங்க ஏரியா உங்களால பார்க்க முடியுது. இது ஏரியா 1, இந்த ஏரியா, இது ஏரியா 2, இங்க இருக்கு இல்லையா? இது ஏரியா 3 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ இங்க நான் ஷேட் பண்ணிக்கிறேன், இங்கேயும் ஷேட் பண்ணிக்கிறேன், இங்கேயும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஷேட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த 3 பேருக்கு பிரிஞ்சு போக போற ஏரியா. இது ஈக்குவல்னு நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணணும். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியாவை கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஏரியா 1 கண்டுபிடிக்க போறேன். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஏரியா 1 எங்க இருக்குன்னு பாருங்களேன். எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கு. எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கிறதுனால லிமிட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் ஈக்குவல் டு 4. லிமிட் எக்ஸ்ல இருந்தா என்ன சொல்லியிருக்கேன்? dx போட்டுக்குங்க. அப்ப ஃபார்முலா y dx, அவ்வளவுதான். சார், எந்த y வேல்யூ எடுத்துக்கிறது? ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு நம்ம கிட்ட. எந்த y வேல்யூ எடுத்துக்கிறதுனா, அப்படியே கொஞ்சம் இங்க நல்லா வாங்க. இப்ப நம்ம ஏரியா 1க்கு எந்த பேராபோலா கவர் பண்ணுது பாருங்க. ஏரியா 1 எந்த பேராபோலா கவர் பண்ணுது? சோ நான் டிக் பண்ற தெரியுதா? இந்த பேராபோலா கவர் பண்ணுது. என்ன பேராபோலா? x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y அப்படின்ற ஒரு பேராபோலா தான் ஏரியா 1 கவர் பண்ணுது. அதனால அதுல இருந்து y எடுத்து கண்டுபிடிக்கணும் நம்ம. y யோட வேல்யூ வேணும்னா x ஸ்கொயர் பை 4. அந்த y யோட வேல்யூவை இங்க எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்க போறோம். 0 to 4, y யோட வேல்யூ என்ன? x ஸ்கொயர் பை 4 into dx. எப்போ இன்டகிரேட் பண்ணும்போது நம்பர்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்தா வெளியே எடுத்து வச்சிடலாம். 1/4 வந்து வெளியே எடுத்து வச்சிட்டேன். ஓகேவா? இப்போ x ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணிடலாமா? x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா என்ன? x கியூப் பை 3. பவர் 1 ஆட் பண்ணி அதே கீழே போடணும். லிமிட் 0 to 4. இப்போ அப்பர் லிமிட் கொடுக்க போறேன். அப்பர் லிமிட் என்ன கொடுக்க போறோம்? 4 கொடுக்க போறோம். 4 கியூப் பண்ணா என்ன? 4 into 4 into 4, 64 இல்லையா? 64/3 மைனஸ் லோயர் லிமிட் கொடுத்தா 0. ஓகே, இப்போ இந்த 4 எடுத்து நம்ம இதை 0 இருக்கு, இது கூட அடிக்கலாம்ல, 16 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா 16/3 SQ யூனிட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் ஏரியா கண்டுபிடிக்கலாம் வாங்க. இந்த டயக்ராம் நல்லா பாருங்க. செகண்ட் ஏரியா எங்க கவர் ஆகுது? ரெண்டு பேராபோலாவும் சேர்ந்து கவர் ஆகுதுங்க. அதனால ரெண்டு ஈக்குவேஷன் டைப்புக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும்ல, அதை யூஸ் பண்ண போறோம் வாங்க.
ஸோ ஏரியா 2க்கு நான் எப்படி ஃபார்முலா எழுதுறேன்னு பாருங்க. லிமிட் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமா இந்த நடுப்பகுதியோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இங்க 2 கர்வேச்சருமே இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. நம்ம இஷ்டப்படி லிமிட்ட எக்ஸ்லயும் வச்சு போட முடியும், ஒய்லயும் வச்சு போட முடியும். ஏன்னா அது இன்டர்மீடியேட்ல இருக்கு. லிமிட் எக்ஸ்லயும் வச்சு போடலாம், லிமிட் ஒய்லயும் வச்சு போடலாம். நான் இப்ப லிமிட்ட எக்ஸ்ல வச்சு போட போறேன் அவ்வளவுதான். சரியா? அப்ப லிமிட் எக்ஸ்ல வச்சு போட போறேன். நல்லா கவனிங்க. ஏரியா 2க்கு பாருங்க லிமிட் x ஈக்குவல் டு 0ல இருந்து x ஈக்குவல் டு 4 வரைக்கும் இருக்கா? 2 ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. இப்போ இங்க dx வருமா dy வருமா? dx வரும். ஏன்னா லிமிட் xல இருந்தா dx, லிமிட் yல இருந்தா dy. அப்போ இங்க y1 மைனஸ் y2 அப்படி வரும். அதாவது சாதாரணமா y dx ன்னு சொல்லுவோம். இங்க 2 ஈக்குவேஷன் இருக்குவே y1 மைனஸ் y2 அப்படின்னு சொல்றோம். இப்ப எந்த வேல்யூ y1 எந்த வேல்யூ y2 டவுட் வரும். அந்த டவுட்டை கிளியர் பண்ற கிளியரா இங்க கவனிங்க. இப்போ இந்த 2 ஏரியா இந்த 2 கர்வேச்சர் சேர்ந்து ஒரு ஏரியா இருக்குல்ல? அதுல லிமிட் எதுல எடுத்திருக்கீங்க? எக்ஸ்ல எடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க எப்படி பார்க்கணும்னா, இது வந்து ஒரு பாத்திரம் மாதிரி பாருங்க. தெரியுதா? ஒரு பாத்திரம் மாதிரி. அதாவது x ஈக்குவல் டு 0 டு x ஈக்குவல் டு 4. ஓகே? ஒரு ஒரு டம்ளர் மாரி பாருங்களேன். இதுக்கு மேல தண்ணி ஊத்துனா எங்க தேங்கும்? எந்த பேராபோலா மேல தேங்கும்? டாப் பேராபோலாவ கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப டாப் பேராபோலா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x என்ற பேராபோலா தான் டாப்ல இருக்கு. இந்த x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y அப்படின்ற ஒரு பேராபோலா உள்ளுக்குள்ள அடங்கிடுச்சு. அந்த டாப் பேராபோலா தான் ஃபர்ஸ்ட் வேல்யூவா எடுத்துக்கணும். அப்ப டாப் பேராபோலா எது? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஓகே? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. அப்ப இன்னொரு பேராபோலாவ செகண்ட் பேராபோலாவா எடுத்துக்கணும். x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. இதுல இது மூலமா கண்டுபிடிக்கிற y வேல்யூ தான் y1. இதுல y வேல்யூ வேணா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் அங்க எடுத்துட்டு போணும். y ஈக்குவல் டு 4க்கு ரூட் எடுத்தா 2 ரூட் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அதை தான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். அப்ப x ஈக்குவல் டு 0 டு x ஈக்குவல் டு 4. y1 ஓட வேல்யூ என்ன? y1ன்றது என்ன? ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிக் பண்ணிருக்கேன். அதுல இருக்கிற y வேல்யூ தான் y1. 2 ரூட் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் y2ன்றது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கிற y வேல்யூ. x ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு y வருமா? அந்த y ஓட வேல்யூ இங்க யூஸ் பண்ணீங்க. x ஸ்கொயர் பை 4. ஓகே? இன்டு dx. இப்போ இன்டகிரேட் பண்ண போறேன். இன்டகிரேட் பண்ணும்போது இந்த 2 அப்படியே இருக்கும். ரூட் x எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னா, பவர்ல 1/2 இருக்கும் ரூட்னா, அதை ஒன்னு ஆட் பண்ணணும். 1/2 கூட ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா 3/2 வரும். அதை மேலேயும் கீழேயும் போடணும். x பவர் 3/2 பை 3/2ன்னு வரும். மைனஸ் இங்க x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணும்போது பவரை ஒன்னு ஆட் பண்ணி அதையே கீழே போடுவீங்க. ஆல்ரெடி 4 இருக்கு. 3 கீழே போடுவீங்க. ஏன்னா x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா x கியூப் பை 3. இப்போ லிமிட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்க போறேன். 0 டு 4. லிமிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்பர் கன்ஃபியூஷன் எல்லாம் தெளிவாக்கிடலாம். இப்போ இந்த இடத்துல இந்த 2 மேல போய் மல்டிப்ளை ஆயிடும். 2 2s are 4/3 x பவர் 3/2 மைனஸ் 1/4 3s are 12 போட்டுக்குவா 12 x கியூப் இப்படி எழுதிக்கிறேன். ஓகே 0 டு 4. இப்போ அப்பர் லிமிட் கொடுக்க போறோம். 4/3 அப்பர் லிமிட் என்ன கொடுக்க போறோம்? 4 கொடுக்க போறேன். இங்க 3/2 பவர்ல இருக்கு. 1/12 4 பவர் 3. 4 பவர் 3. அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு. லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா டோட்டலாவே எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா எல்லாமே 0 ஆயிடும். ஓகே இப்போ இந்த இடத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா 4/3 இருக்கு. இங்க பவர்ல 3/2 இருக்கும்போது அதை எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம்னா பை 2 வந்து ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். அப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2, 2 கியூப் பண்ணீங்கன்னா 8ன்னு வரும். அப்ப இதோட வேல்யூ வந்து 8 மைனஸ் 1/12 இந்த 4 கியூப் இருக்குல்ல அதை நீங்க டைரக்டா 64ன்னு போடலாம். இல்ல 4 into 4 into 4ன்னு 3 வாட்டி போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் அது. நான் 64ஆவே போடுறேன். 4 கியூப் பண்ணீங்கன்னா 64. இப்போ இத 4th டேபிள் அடிக்கலாமா? 3 4s are 12. 16 4s are 64. இல்லையா? இப்போ இங்க 4 8s are 32. 32/3 கிடைக்கும். 4 8 32 மைனஸ் இங்க நியூமரேட்டர் 16 கீழே 3. இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கு. நியூமரேட்டர் நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணலாம். 32ல 16 போச்சுன்னா 32ல 16 போச்சுன்னா 16. 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. பாருங்க ரெண்டாவது ஏரியாவும் சேமா கிடைச்சிருக்கு. இப்போ மூணாவதா ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா வாங்க.
அந்த ஏரியா A3 பாக்குறீங்க இல்லையா? அந்த ஏரியாவை எந்த ஆக்சிஸ் கவர் பண்ணுதுன்னு பாருங்க, y ஆக்சிஸ். அந்த ஏரியாவை நீங்க எப்படி பார்க்கணும்னா y ஆக்சிஸ்ல வலது பக்கமா இருக்கு. அப்ப லிமிட் 0 to 4 ரைட் சைடு இருக்கு. அதுல எந்த பேராபோலா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, எந்த பேராபோலாவால அந்த ஏரியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் டிக் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, அந்த பேராபோலா, அதாவது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x அப்படின்ற பேராபோலா தான் அந்த ஏரியாவை கவர் பண்ணுது. அப்ப என்ன பேராபோலா கவர் பண்ணுதுன்னு பாத்துங்க, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x என்ற பேராபோலா தான் அந்த ஏரியாவை கவர் பண்ணுது. லிமிட் என்ன, y ஆக்சிஸ்ல லிமிட் இருக்கு. அப்போ y ஈக்குவல் டு 0 டு y ஈக்குவல் டு 4. அப்ப A3 ஏரியா கண்டுபிடிக்கிறேன். லிமிட் 0 to 4, இது நத்திங் பட் y ஈக்குவல் டு 0 டு y ஈக்குவல் டு 4. அப்போ ஃபார்முலால dy வரும். அப்போ உள்ள x dy வரும், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு பேராபோலா தான் அதை கவர் பண்ணுது, ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன் அது. x ஓட வேல்யூ எப்படி சார் போடணும் அப்படின்னா, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x இருக்கு இல்லையா, அதுல x ஓட வேல்யூ வேணும்னா y ஸ்கொயர் பை 4ன்னு சொல்லி இந்த சைடு எடுத்துட்டு வந்துடணும். அப்போ நம்ம வேல்யூ போடலாமா, x ஓட வேல்யூ y ஸ்கொயர் பை 4 0 to 4 into dy. 1/4 நம்ம இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுத்து வச்சிடலாம். ஓகேவா, 0 to 4 y ஸ்கொயர் into dx, சாரி dy. y ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், பவரை ஒன்னு ஆட் பண்ணி அதையே கீழே போட போறோம். y cube by 3 அப்படி வந்துரும். 0 to 4. இப்ப அப்பர் லிமிட் கொடுக்க போறேன். இன்டகிரேஷன் பண்றது ரொம்ப ஈஸிங்க. 4 cube 64ன்னு போட்டுறவா, by 3. ஓகே, மைனஸ் லோயர் லிமிட் 0 கொடுத்தீங்கன்னா 0 ஆயிடும். இப்ப வெளியில 1/4 இருக்கு, அந்த பிராக்கெட்டை கேர்ஃபுல்லா போடுங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு. இப்போ இந்த 4 எடுத்து இந்த 64 கூட அடிச்சலாம், ஏன்னா பக்கத்துல 0 இருக்கு. 16 4 64. அப்ப 16/3 கிடைக்குது ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்ப கவனிச்சிங்களா, A1 ஓட ஏரியாவும் சரி, A2 ஓட ஏரியாவும் சரி, எல்லாமே என்ன கிடைக்குது, A3 உட்பட. A1 ஈக்குவல் டு A2 ஈக்குவல் டு A3 ஈக்குவல் டு 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ இது மாதிரி பிரிக்க முடியுமான்னு கேட்டாங்க. எஸ், இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் yes, it is possible to divide among them. இது மாதிரி மூணு பேருக்கு நம்ம பிரிச்சு கொடுக்க முடியும். அந்த ஏரியாவை என்னன்னு எழுதிடணும், the area is 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.